தமிழ்நாடு கடற்கரை மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அரசாணையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகள் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். தமிழ்நாடு பட்ஜெட் 2023-24 தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பகுதிகளை மேம்பாடு செய்யவும் பாதுகாக்கவும் மாசு குறைப்பதற்காகவும் தமிழ்நாடு கடலோர மறுசீரமைப்பு இயக்கம் என ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டு இதன் மூலம் கடற்கரை பரப்பு மேம்படுத்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகிட்டு இருந்தது. இந்நிலையில இந்த அறிவிப்பு தொடர்பான அரசாணையை இன்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பரப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னால் தான் அதை எவ்வாறு மேம்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரையும் தமிழ்நாட்டில் மொத்தமாக 1076 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடற்கரை பரப்பு அமைஞ்சிருக்குது. சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரையும் வங்காள விரிகுடாவும், நாகப்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேல் பகுதியில் பாக்சலசந்தியும், ராமநாதபுரத்திலிருந்து ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மன்னார் வளைகுடா மொத்தமாக கடற்கரையை ஒட்டி இருக்கின்ற மாவட்டங்கள் மொத்தமாக 14 மாவட்டங்கள் அமைஞ்சிருக்குது. மிக நீண்ட கடற்கரையை பெற்றிருக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய கடல் பல்லுயிர் மேம்பாட்டை அதிகரிக்க வேண்டியது அவசியம். அதற்காகத்தான் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா அப்படிங்கிற ஒன்றை செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூர்ல 345 கோடி ரூபாய் செலவுல அமைக்க போறாங்க. அதற்கான அறிவிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக கடலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஆமைகள் 4ற்கும் மேற்பட்ட ஆமைகள் வேறு கண்டங்கள்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு வருது. எனவே கடல் ஆமை பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் அமைக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. 60 கோடி ரூபாய் செலவுல ஏற்கனவே பெசன் நகர்ல ஒரு ஆமை பாதுகாப்பு மையம் இருக்கிறத நம்ம அறிவோம். சர்வதேச கடல் பசு பாதுகாப்பு மையம் தஞ்சாவூர் மாவட்டம் மனோராவில் ஏற்படுத்தப்படும் என்றும் இதற்கு 90 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடல் பசுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக கடற்பசு பாதுகாப்பு மையம் ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மறுசீரமைப்பு இதை மேம்படுத்தணும். பள்ளிக்கரணையில் உள்ள வெட்லாண்ட்ஸை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக 275 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. பல்லுயிரை பெருக்குவது மட்டுமல்லாது வெள்ள தடுப்பு பணிக்காகவும் இந்த 275 கோடி செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லப்படுது. கடல் பாதுகாப்பை பொறுத்தவரையும் சதுப்பு நிலங்கள், கடல் புல், கார்பன் மேம்பாடு இந்த 3 விஷயங்களையும் கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க. சதுப்பு நிலங்கள், கடல் புல்லை பொறுத்தவரையும் கடற்கரை ஓரங்களில் இருக்கிற அந்த புற்களுடைய எண்ணிக்கையை அதனுடைய பரப்பை அதிகப்படுத்த வேண்டும். கார்பன் மேம்பாடு என்பது பொதுவாகவே கடல்ல இருக்கிற கார்பனுடைய அளவை அதிகப்படுத்தணும். அதாவது பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துறதுக்காக 240 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலமாக அதை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வடிவமைக்கப்படும் என கூறியிருக்காங்க. கடல் அரிப்பு தடுப்பு, பவளப்பாறையை மீட்டுருவாக்கம் செய்தல் இந்த பணிக்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. கடல் அரிப்பை தடுப்பதற்காக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறுவ போறாங்க. மேலும் கடலோர மேம்பாட்டு மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்துவது தொடர்பாக 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கடற்கரை ஓரத்தில் நிர்வாகத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கும்போது என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கிறோ, கடல் பல்லுயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அதை ஒரு கம்ப்ளைண்ட்ஸா ரிசீவ் பண்ணி இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற மாதிரி அந்த நிர்வாகம் செயல்படும். அடுத்ததாக வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக மொத்தமாக 250 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தூய்மையான கடற்கரை, இதான் ப்ளூ பிளாக் பீச் அப்படின்னு சொல்றாங்க. கோவளம் கடற்கரையில கூட இருக்குது. பீச் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதா இதோட திட்டம். அது மாசு ஏற்படுத்தாத சுற்றுலா. கடற்கரை பகுதியை பொறுத்தவரையும் அதிக சுற்றுலா பயணிகள் வர்றதுனால பிளாஸ்டிக் குப்பைகள் போன்ற அதிக அளவிலான மாசுபாடு ஏற்படுத்துது. எனவே அதை தடுப்பதற்கான வழிவகைகளும் மேம்படுத்தப்படும். கடல்சார் பொருளாதாரம், குறிப்பாக மீன்வளம் மற்றும் அது சார்புடைய தொழில்களை மேம்படுத்துறது, அதுவும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில இதை அதிகப்படுத்துவது தான் இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் இந்த மொத்த திட்டமாக இருக்குது. இதுக்காக 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் மாசு குறைப்பு. பொதுவாகவே மெரைன் பொல்யூஷன் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கிறதுனால காலநிலை மாற்றம் ஏற்படுது. எனவே மறு ஆக்கம் செய்யப்பட்ட மஞ்சப்பை திட்டம், ஏற்கனவே மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அமல்ல இருக்கிற நிலையில கடற்கரை பகுதிகளுக்காகவே குறிப்பிட்ட சுற்றுலா தலங்கள்ல மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக
100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இதன் மூலமாக பிளாஸ்டிக் கழிவுகளுடைய அந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியும் நம்புறாங்க. ஸ்மார்ட் கடற்கரை கிராமங்கள் 75 கோடி ரூபாய். மாலத்தீவு போன்ற இடங்கள்ல தான் அந்த ஸ்மார்ட் கடற்கரை கிராமங்கள் இருக்கும். ஸ்மார்ட் கடற்கரை கிராமங்கள் அப்படிங்கிறது குறைவான மக்கள் தொகை இருப்பாங்க. ஒரு கிராமத்துல 100 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு மேல யாரையும் உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில அவர்களுடைய கட்டுமானத்தை மேம்படுத்துவாங்க. கடல்வாழ் உயிரினங்களுக்கு பிரச்சனை வராது. முக்கியமாக எண்ணூர் முகத்துவாரத்தை மேம்பாடு செய்வதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே எண்ணூர் பகுதி அதிக அளவு கச்சா எண்ணெய் மற்றும் காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அம்மோனியா கலப்புனால கடல்ல உள்ள மீன் வளங்கள் குறைஞ்சிருக்கிறது அறியப்பட்ட ஒரு நிலையில அதை மேம்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதன் மூலமாக மேம்படுத்த முடியும் நம்புறாங்க. மொத்தமாக தமிழ்நாடு கடலோர மறுசீரமைப்புக்கான நிதி மொத்த நிதியாக 1475 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. உலக வங்கி கிட்ட இருந்து 1172.5 கோடியும் தமிழ்நாடு அரசு 502.5 கோடி மொத்தமாக 1675 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அடுத்த 5 வருடத்தில் தமிழ்நாடு கடலோர மறுசீரமைப்பிற்கான நிதியை ஒதுக்கி இதன் மூலமாக ஒரு 3 டிபார்ட்மெண்ட், குறிப்பாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை, தமிழ்நாடு மீன்வளத்துறை, தமிழ்நாடு சுற்றுலாத்துறை, இந்த 3 பேரும் இணைந்து தமிழ்நாட்டினுடைய கடல் பரப்பை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. அதற்கான அரசாணை தான் இன்று வெளியாகி இருக்கிறது.